பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையோடு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோனிய தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போய் அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது அவர்களில் அநேக அங்கே இருக்கிற பொய்யரும் கள்ளத்தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நம்பி அவர்கள் அதில் விழுந்து விடாதபடிக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் நிருபமாக எழுதி அனுப்ப எரேமியா அதை முயற்சித்து அதை செய்கிறார். எரேமியா எழுதுகிற நிருபத்தின் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. அவர் இந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்பாதீங்க, அவங்க நீங்கள் சீக்கிரமாக இந்த தேசத்தை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, உங்கள் சொந்த தேசத்துக்கு போயிடுவீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, இது கர்த்தர் செய்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாருன்னு அவங்க பொய்யான தீர்க்கதரிசிகளை சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த எரேமியா கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லி எரேமியா நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அதில் ஒரு வார்த்தை தான், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்களே, நீங்க இந்த சிறையிருப்பிலிருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த 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 சிறையிருப்பிலிருந்து நீங்க விடுவிக்கப்படணும்னு நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நினைவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. பாபிலோனிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போன காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். பாவத்தில் விழுந்து போனார்கள், அக்கிரமத்தில் விழுந்து போனார்கள், அசுத்த சிந்தை உள்ளவர்களாய் மாறினார்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? எகிப்தின் தேசத்தில் அடிமையாய் இருந்தவர்களை விடுவித்துக் கொண்டு வந்த கர்த்தர் பாபிலோனிய தேசத்திற்கு இவர்களை அடிமையாய் அனுப்பும்படியாக, இவர்கள் சிறைப்பட்டு போகும்படியாக கர்த்தர் அனுமதித்தே இவர்கள் பாபிலோனிய தேசத்திற்கு அடிமைகளாய் போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு விஷயம். கர்த்தரே அவர்களை அனுப்பி விட்டாருங்க. கர்த்தர் அனுப்பி விட்டாருன்னா கர்த்தரே அவர்களை திரும்பி கொண்டு வருவார். அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் இத்தனை வருஷம் சிறைப்பட்டு இருக்கணும்ன்றது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் அங்கே கர்த்தர் அவர்களை நினைச்சிருக்கிறாருங்க. அந்த ஊர்லேயும் அந்த தேசத்துலேயும் கர்த்தர் அவங்கள நினைச்சிட்டாரு. அவங்கள கர்த்தர் கைவிடவே இல்லை, அவங்கள விட்டு விலகவே இல்லை. ஆனால் இவங்க கள்ளத்தீர்க்கதரிசிகள், அங்கே இருக்கிற பொய்யர்கள் தீர்க்கதரிசிகள் இவங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியங்களை நான் நினைச்சு அதில் நான் நினைவாக இருக்கிறேன், அதை நான் அறிவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி என்ன சொல்றாரு? அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க ஒரு விதமான சூழ்நிலையில இருக்கிறீங்க, ஒரு விதமான போராட்டத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறீங்க. வாழ்க்கை, என்னைக்கு நான் திருமணத்துக்கு நான் இணைக்கப்பட்டனோ, என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ, அன்னையில இருந்து எனக்கு இத்தனை பிரச்சனை, அன்னையில இருந்து எனக்கு இத்தனை பாடு, என்னைக்கு இந்த வேலையில வந்து நான் சேர்ந்தனோ அன்னையில இருந்து என் சரீரம் போச்சு, அன்னையில இருந்து எனக்கு பலவீனம் தான், என்னைக்கு நான் இந்த ஒரு வழியை, எந்த காரியம்தான் என் வாழ்க்கையில எனக்கு மேல உயர்த்தம், அல்லது இந்த ஒரு ட்ராக்ல போனதான் எனக்கு ஆசீர்வாதம்னு நானே திருமணம் பண்ணி நான் போனணும், இந்த ட்ராக்ல என் வாழ்க்கையில நான் மேல வரவே முடியல, நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு செய்து கொடுக்கும்படி அந்த நினைவுகள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அறிவேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் அதை தான் சொல்றாரு. நீங்க எதை எதிர்பார்த்திருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த சிறையிருப்புல இருந்து நான் வெளியே வரணும், ஆண்டவரே இங்க இருக்கிற இந்த உபத்திரவத்துல இருந்து வெளியே வரணும், ஆண்டவரே நாங்க இங்க இருக்கிற இந்த அந்நிய தேசத்தின், ஆண்டவரே இந்த ஜனங்கள் இடத்துல இருந்து நாங்க வெளியே வரணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த தேசத்துல அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். பாபிலோனியர்கள் மத்தியிலே, பாபிலோனிய தேசத்திலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். அங்க கர்த்தருடைய வார்த்தை அந்த நிருபத்துல எரேமியா எழுதுமாறு சொல்றாரு, நீங்க உங்க
பொண்ணு எடுத்து நீங்க கல்யாணம் பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு அங்க பையன் எடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க அங்க வீடை கட்டுங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டுங்க, தோட்டங்களை நாட்டுங்க, அங்க ஆசீர்வாதமா இருங்க, அங்க குடி இருங்க. பாபிலோனிய தேசத்தின் சமாதானத்துக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த தேசத்தை சமாதானத்துக்குள்ள நடத்துவாரு. கர்த்தர் அந்த ஆசீர்வதிப்பாரு. நான் சொல்ற தீர்க்க தரிசனமா எனக்கு ஆவியானவர் சொல்றாரு. நீங்க எங்க இருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில இருக்கிறீங்களா, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கிறீங்களா, பிடிக்காத ஒரு ஊர்ல இருக்கிறீங்களா, ஐயோ நான் இந்த இடத்துல வந்து எனக்கு பாடா படுறேனே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக அந்த இடத்துல அந்நிய தேசத்துல கூட உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்க முடியுங்க. முடியும். நீங்க கேளுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இந்த இடத்துல இங்க உபத்திரவம் தான் ஆண்டவரே, இங்க பாடுதான் ஆண்டவரே, இங்க பிரச்சனை தான் எனக்கு தெரியல. ஆவியானவர் சொல்றாரு, சில குடிகார கணவர்கள் சில குடும்பத்துல, என் கணவர் குடிக்கிறாரு, புகை பிடிக்கிறாரு, இதை விட்டு வெளியே வரவே மாட்டாரு, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க போராடுறீங்க. சில கணவர்கள் சில தகாத உறவுகளின் நிமித்தம் சில காரியங்கள் என் வாழ்க்கையில இப்படி நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், அந்த கணவரோடு வாழும்படியாக கர்த்தர் உங்களை ரட்சித்து, உங்க கணவரை ரட்சித்து, அதே கணவர் மூலமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரால முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு வருங்க. நீங்க விட்டுட்டு போன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். கர்த்தர் இணைச்சதுன்னு நீங்க சொல்லி, ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்க இந்த மனுஷனை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி, இந்த வாழ்க்கையை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த வேலையை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, நீங்க கொடுத்த வேலை ஆண்டவரே, நீங்க கொடுத்த இடம், நீங்க கொடுத்த பள்ளி, நீங்க கொடுத்த ஆபீஸ், நீங்க கொடுத்த வாழ்க்கை, இதை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எனக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணணும், எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், என் வாழ்க்கை சின்ன பணம் ஆயிடுச்சு, தரித்திரத்துல போயிட்டேன், எனக்கு இந்த பிள்ளைய நான் பெற்றெடுக்கணும், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பெற்றெடுத்த பிள்ளைய கூட குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு மாத்துறாருங்க. எந்த பிள்ளையினால நீ இன்னைக்கு தரித்திரத்துல உட்காந்துக்கிற, எந்த பிள்ளையினால நீ இன்னைக்கு உபத்திரவத்துல உட்காந்துக்கிற, எந்த குழந்தையினால இன்னைக்கு நீ பெற்றெடுத்த பிள்ளையினால இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ, அதே குழந்தையினால நீ ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரால முடியும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் உங்களுக்கு கொடுக்க தான் நினைக்கிறாருங்க. உங்களை நினைச்சிட்டாரு ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் நினைக்கிறது பெரிய விஷயங்க. நம்மளை நினைச்சிட்டாருன்னா அவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. எங்க? அந்நிய தேசத்துல. எங்க? நம்ம ஊர்ல இல்ல, நம்ம குடும்பத்துல இல்ல, என் தாய் தகப்ப வீட்டுல இல்ல, நான் திருமணமாகி போனேன், நான் போன இடத்துல, நான் இருக்கிற இடத்துல, நான் வெறியூர்ல, நான் தனிமையா இருக்கிற இடத்துல, நான் எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் எந்த தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியுங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. நான் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, அவர் அறிவேன். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு அல்ல. நான் இங்க இருக்கிறது கர்த்தருடைய சுத்தம். நான் இந்த வேலையில இருக்கிறது கர்த்தருடைய. எஜமான் என்ன டார்ச்சர் பண்றாரா, என் சூப்பர்வைசர் என்ன டார்ச்சர் பண்றாரா, என்னுடைய மேனேஜர் என்ன டார்ச்சர் பண்றாரா, நான் இங்க வேலை செய்து தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த கிருபை. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அந்நிய இடத்துல அந்நிய மனிதர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அதே மனுஷங்களுக்கு முன்னாடி என்ன ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அவர் இங்க வச்சிருக்கிறாருன்னா அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தரால செய்ய முடியும்னு சொல்லி நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு வியாபார ஸ்தலத்துல நீங்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, பக்கத்துல நிறைய பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, கவலையே படாதீங்க. கர்த்தர் அந்த இடத்துல தான் உங்களை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதே இடத்துல, கர்த்தர் தான் அந்த இடத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. கர்த்தர் தான் இந்த இடத்துல வியாபாரம் பண்ண, தொழில் செய்ய உங்களை அனுமதிச்சிருக்கிறாரு. நான் சொல்ற தீர்க்கமா, கர்த்தர் அதே இடத்துல உங்களை ராஜாவா உட்கார வைக்க அவரால் முடியுங்க. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தீர்க்கமா சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களை பிளஸ் பண்றாரு. ஓ, பாபிலோனிய தேசத்துல சிறைப்பட்டு இருந்தவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு, இது சிறைப்பட்டு இருக்கிறாங்க, அடிமையா போய் இருக்கிறாங்க, அங்க அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க நினைச்சிருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பாரு. சிறைப்பட்டு போயிருக்கீங்களா, அங்கேயே விடுதலை. எந்த இடத்துல நீங்க சிறைப்பட்டுங்களோ அதே இடத்துல, எந்த இடத்துல நீங்க சிக்கி கொண்டீங்களோ அதே இடத்துல உங்க தலையை உயர்த்த, அதே இடத்துல உங்க கொம்ப உயர்த்த கர்த்தரால முடியுங்க. கர்த்தரால முடியும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளில் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை நீங்க நினைச்சிட்டீங்க ஆண்டவரே. அவங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படியாக நினைத்திருக்கிற நினைவுகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். என் பிள்ளைகளை எந்த இடத்துல நீங்க அனுமதிச்சீங்களோ, நீங்க சிட்சிக்கும்படியாக நீங்க அனுமதித்த காரியம்
காரியங்களை கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அதே இடத்துல, அதே ஆண்டவரே ஊர்ல, அதே வேலை ஸ்தலத்துல, அதே வியாபார ஸ்தலத்துல, அதே தொழில் ஸ்தலத்துல, அதே குடும்பத்துல, அதே உறவினர்களுக்கு மத்தியில என் பிள்ளைகளை நீங்க உயர்த்திருங்க ஆண்டவரே. குடி பழக்கத்துல, புகை பழக்கத்துல, புருஷன் சரியில்லாம, மனைவி சரியில்லாம, பிள்ளைங்க சரியில்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். மனதிறங்கி என் பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்குங்க ஆண்டவரே. குடும்பத்தை சீர்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பத்தை சரி பண்ணுங்க ஆண்டவரே. அவங்களுடைய சிறையிருப்பை திருப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சிறையிருப்புக்கு மத்தியில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. வியாதியின் சிறையிருப்புல இருக்கிற என் பிள்ளைகளுக்கு எப்போது இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும். அவயவங்கள் புதிதாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லாம் 100% நல்ல ஃபங்க்ஷன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் எலும்புகளின் மஜைக்குள்ள ஆண்டவரே தசை நரம்புகளுக்குள்ள உங்களுடைய ரத்தம் பாய்ந்து ஓடட்டும்பா. குணமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெப கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.